ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது 7 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு சாக்லேட்டோ ஒரு 5 ஸ்டாரோ இல்லை ஒரு லேஸ் பாக்கெட்டோ பார்க்குறீங்கன்னா உங்களை அந்த ப்ராடக்ட் 7 செகண்ட்ஸ்க்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்க. இதுதான் மார்க்கெட்டிங்க்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி. அதனால தான் நீங்கள் ரொம்ப கலரான அட்ராக்டிவான பேக்கெட்ஸை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5scontect அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்கலி ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களால் ஒரு பர்சனை 5 செகண்ட்ஸில் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட வெப்சைட்டும் செம சூப்பராக இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜில் போய் ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண எனக்கு வந்து கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் மோர் ஓவர் இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து பிரைட் கலர்ஸ்ன்னு சொல்லாமல் லைட் கலர்ஸாக இருக்குது. ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு டெக்ஸ்ட் பட்டன் தான் வச்சுருக்காங்க. எல்லா டெக்ஸ்ட் பட்டனுமே வந்து நமக்கு இவெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு டெக்ஸ்ட் பட்டனாக நான் வந்து போக எனக்கு ஒரு சின்ன அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பட்டனுமே இங்கே வந்து நமக்கு இவெண்ட்டாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ளே ரீல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆக போது அந்த வீடியோவை பாருங்கள். அந்த அனிமேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் டு த வெப்சைட் வந்தோம் அப்படின்னா நமக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ண நமக்கு இன்னும் ஒரு சில கான்டென்ட்லாம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தென் கீழே வர ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இமேஜோட அனிமேஷன் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப கூலான அனிமேஷனாக இருக்குது. இங்கே இருக்க எல்லா காம்பனண்ட்டுமே வந்து ஓவர்லேயாவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட் மேலே இன்னொரு காம்பனண்ட் வந்து ஓவர்லே ஆகிருக்கும். அண்ட் தென் கீழே வர நமக்கு கீழே ஃபூட்டர் பேஜில் நமக்கு வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அது இவெண்ட்டாக தான் இருக்குது. எப்போல்லாம் அந்த பட்டன் மேலே நம்ம மவுஸை வந்து வைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்மால் அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இணைந்திருங்கள் ZhagaraTech உடன். நன்றி.